54 கோடி மாசம் மாசம் சம்பாதிக்க போறாரா? அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாசத்துக்கு போது 54 கோடி சம்பாதிப்பாரு. அது எப்படி கம்மியானாலும் மாசம் 40 கோடிக்கு மேல சம்பாதிக்க போறாரு. இது பாத்தீங்கன்னா வெறும் இந்த மெம்பர்ஷிப் அப்படின்னு யூடியூப்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்விட்ச்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா காசு பே பண்ணி தான் பண்ணணும். அப்படி ஒருத்தர் சம்பாதிக்க போறாரு. அது வேற யாரும் இல்லை, காய் சனட் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் ஃபேமஸ் இங்கே யூடியூப் ஆட்ட அங்கே ட்விட்ச் இருக்கு, அதோட ஸ்ட்ரீமர். அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1 மில்லியன் சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்காரு. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணணும். அதில் 3 டயர் இருக்கு. பேசிக் டயரோட ரேட்டு அமெரிக்கன் டாலர் படி பார்த்தீங்க அப்படின்னா 530 ரூபா. ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அவ்வளோ பே பண்ணணும். இவர் வருஷம் மாரத்தான் அப்படிங்கிற பேரில் ஒரு மாதம் ஃபுல்லாக கண்டினியூஸாக 24/7 ஸ்ட்ரீம் பண்ணுவார். அப்படி இந்த டைம் பண்ணும்போது இது மாரத்தான் தீ அது பண்ணும்போது 1 மில்லியன் சப்ஸ்கிரிப்ஷன் அச்சீவ் பண்ணார். அதாவது அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக ஒருத்தங்க 530 ரூபா பே பண்ணணும். அந்த மாதிரி 10 லட்சம் பேர் பே பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 54 கோடி. எவ்வளோ பெரிய அமௌண்ட் வெறும் இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து மட்டுமே தான். இதை தவிர்த்து அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதுக்கு டொனேஷன் அப்படி இப்படின்னு வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60-70 கோடி மாதம் சம்பாதிக்க போகிறாரு. இது ஒரு பெரிய விஷயம். ஒரு ஸ்ட்ரீமர் பார்த்தீங்கன்னா மாதம் 54 கோடி. பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களே 300-400 கோடி போட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களே மாதம் அவ்வளோ பர்சன்டேஜ் சம்பாதிப்பாங்களா என்னங்கிறது தெரியல. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரீமர் இவ்வளோ பெரிய அமௌண்ட் சம்பாதிக்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது அவரோட லக்கா இல்லை ஹார்ட் ஒர்க்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 2D TV தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.